ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்மளுடைய ஜிகே ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் நம்ம ஒவ்வொரு யூனிட்லையும் டாபிக் வைஸ் வந்து டெஸ்ட்டு வைக்கிறதா சொல்லியிருந்தோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம சயின்ஸில் பேரண்டத்தின் இயல்பு, ஸோ இந்த டாப்பிக்லேருந்து 100 கொஸ்டின்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அதுக்கான மெட்டீரியலும் நாங்கள் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருக்கோம். ஸோ அதை படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே இந்த 100 கொஸ்டினுக்கும் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம், எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணாமல். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் இன்னும் அந்த மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணி படிக்கலை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணுறதுக்கான வீடியோ லிங்க்கை வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வான் பொருட்களின் இயக்கங்கள், இருப்பிடங்கள் மற்றும் அவற்றின் ஆக்கக்கூறுகள் போன்றவற்றை அறியும் அறிவியலின் பிரிவு டேஸ் எனப்படும். சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வானியல். வான் பொருட்களின் இயக்கங்கள், இருப்பிடங்கள், அவற்றின் ஆக்கக்கூறுகள் போன்றவற்றை அறியும் அறிவியலின் பிரிவு வந்து வானியல் எனப்படும். ஓகே, வானியல் அப்படின்னா மனிதகுல வரலாற்றில் தோன்றிய மிக பழைய அறிவியல் பிரிவு தான் இந்த வானியல் ஆகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நம் முன்னோர்கள் அண்டத்தில் உள்ள பொருட்கள் அனைத்திற்கும் பூமியே மையமாக உள்ளது என கருதினர். இதற்கு டேஸ் என்று பெயர். சரியான விடை ஆப்ஷன் பி புவி மாதிரி. ஸோ நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா அண்டத்தில் உள்ள பொருட்கள் அனைத்திற்குமே வந்து பூமி தான் மையமாக உள்ளது அப்படின்னு நினச்சாங்க. ஓகேங்களா? இதற்கு வந்து புவி மாதிரி என்று அழைக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? மூன்றாவது வினா, சூரிய மாதிரியை வெளியிட்டவர் யார்? சூரிய மாதிரியை வெளியிட்டவர் ஆப்ஷன் சி போலந்தின் நிக்கோலஸ் கோபர்னிகஸ். இவர் தான் வந்து சூரிய மாதிரியை வந்து வெளியிட்டவர். கோள்களின் இயக்கம் பற்றிய முதல் கொள்கையான புவிமைய கொள்கையை உருவாக்கியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ கிரேக்கத்தின் தாலமி. ஸோ தாலமி பார்த்திங்கன்னா புவிமைய கொள்கையை வந்து உருவாக்கியவர். சூரிய மாதிரியை வெளியிட்டவர் யாருன்னா போலந்தின் நிக்கோலஸ் கோபர்னிகஸ். 5th கொஸ்டின் பாருங்க. 5ஆம் நூற்றாண்டிலேயே புவி தன் அச்சில் சுழல்கிறது என்று கூறியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி இந்தியாவின் ஆரியபட்டர். ஸோ இவர் தான் வந்து 5ஆம் நூற்றாண்டிலே வந்து புவி தன்னுடைய அச்சில் சுழல்கிறது அப்படின்னு கூறியவர். 6th கொஸ்டின் பாருங்க. கோள்களின் இயக்கம் பற்றிய மிக துல்லியமான காட்சி பதிவுகளை பதிவு செய்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ டேனிஸின் டைக்கோ பிரேஹே. ஸோ இவர் தான் வந்து கோள்களின் இயக்கம் பற்றிய மிக துல்லியமான காட்சி பதிவுகளை வந்து பதிவு செய்தவர். 7th கொஸ்டின். டைக்கோ பிரேஹேவின் காட்சி பதிவுகளை கவனமாக பகுத்து பார்த்து கோள்களின் இயக்கம் பற்றிய எளிமையான விதிகளை வகுத்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி ஜோஹனஸ் கெப்லர். இவர் தான் வந்து டைக்கோ வந்து பார்த்திங்கன்னா டைக்கோ பிரேஹேவின் காட்சி பதிவுகள் பார்த்திங்கன்னா கவனமாக பகுத்து பார்த்து கோள்களின் இயக்கம் பற்றிய ஒரு எளிமையான விதியை வகுத்தவர் யாருன்னா ஜோஹனஸ் கெப்லர். 8th கொஸ்டின். டேஸில் நெதர்லாந்தின் தொலைநோக்கியானது கண்டுபிடிக்கப்பட்ட பின் வாயிலாக ஒரு புரட்சி ஏற்பட்டது. சரியான விடை ஆப்ஷன் டி 1608 நெதர்லாந்தின் தொலைநோக்கியானது கண்டுபிடிக்கப்பட்ட பின் வாயிலாக ஒரு புரட்சி வந்து ஏற்பட்டுச்சு. 9th கொஸ்டின். புவிக்கோள்கள், விண்மீன்கள், வான்வெளி மற்றும் விண்மீன் திரள் ஆகிய அனைத்தையும் உள்ளடக்கியது எது? சரியான விடை ஆப்ஷன் பி அண்டம். 10th கொஸ்டின். ஒரு ஒளியாண்டு என்பது டேஸ் கிலோமீட்டர் ஆகும்? சரியான விடை ஆப்ஷன் டி 9.4607 × 10^12. இதுதான் வந்து ஒரு ஒளியாண்டு ஆகும். ஓகேங்களா? ஒரு ஆண்டு காலத்தில் ஒளி கடக்கும் தொலைவு எவ்வளவு அப்படின்னா ஒரு ஒளியாண்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஆண்டு காலத்தில் வந்து ஒளி கடக்கும் தொலைவை தான் நம்ம ஒரு ஒளியாண்டு அப்படின்னு சொல்கிறோம். 11வது கொஸ்டின். பார்க்கக்கூடிய அண்டம் டேஸ் ஒளியாண்டுகள் அளவு கொண்டது? ஆப்ஷன் டி 93 பில்லியன். ஓகேங்களா? பார்க்கக்கூடிய அண்டம் வந்து 93 பில்லியன் ஒளியாண்டுகள் அளவு கொண்டது. 12வது கொஸ்டின். அண்டத்தின் எல்லை எப்போதும் டேஸ் இருக்கிறது? அண்டத்தின் எல்லை பார்த்திங்கன்னா எப்போதும் விரிந்து கொண்டே தான் இருக்கும். 13வது கொஸ்டின். அண்டத்தில் உள்ள அனைத்து பொருட்களையும் ஒன்று சேர்த்தால் தற்போதுள்ள அண்டத்தில் வெறும் டேஸ் % மட்டுமே வரும்?
சரியான விடை ஆப்ஷன் சி 4%. ஸோ அண்டத்தோட பெரும்பகுதி இருண்ட பொருள் மற்றும் இருண்ட ஆற்றலாகவே உள்ளது. நம்மிடம் அவற்றை பார்ப்பதற்கு எந்த கருவியும் இல்லாததால் அவை இருண்ட பொருட்கள் அப்படின்னு அழைக்கிறோம். ஓகேங்களா? 14வது விஷயம் பாருங்க. அண்டமானது கிட்டத்தட்ட %, இருண்ட பொருட்களால் ஆனது. ஆப்ஷன் டி 27%. ஸோ இந்த இருண்ட பொருட்கள் இருக்கு இல்லையா, ஸோ அதை தான் இப்போ மேலே எக்ஸ்பிளைன் பண்ணுது. 15வது விஷயம் பாருங்க. அண்டமானது கிட்டத்தட்ட %, இருண்ட ஆற்றலை கொண்டுள்ளது. சரியான விடை ஆப்ஷன் சி 68. ஸோ இருண்ட பொருட்கள் பார்த்திங்கன்னா 27%. ஓகேங்களா? அதே மாதிரி இருண்ட ஆற்றல் பார்த்திங்கன்னா 68%. கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸோ இருண்ட பொருட்கள், இருண்ட ஆற்றல் அப்படிங்கிறத பிரித்து படிச்சுக்கோங்க. 16வது விஷயம் பாருங்க. அண்டத்தின் வயதை பற்றிய பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. ஸோ நான் டைரெக்டாக ஆன்சர் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஆப்ஷன் ஏ 1, 3 மட்டும்தான் சரி. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். அண்டம் தோன்றியதன் காரணம் பெருவெடிப்பு என அறிவியலாளர்கள் கருதுகின்றனர். இது உண்மைதான். ஸோ அண்டம் தோன்றியதற்கு முழுக்க காரணம் பெருவெடிப்பு அப்படின்னு அறிவியலாளர்கள் கருதுகின்றனர். தேர்ட் பாருங்கள். 13.7 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் பெருவெடிப்பு ஏற்பட்டு விண்மீன் திரள்கள் வடிவில் வெடித்து சிதறின. ஸோ இதுவும் கரெக்டு தான். ஓகேங்களா? செகண்ட் ஒன் பாருங்கள். அண்டத்தில் உள்ள அனைத்து பொருட்களும் குறை அடர்த்தி கொண்ட ஒரு ஒற்றை பருப்பொருட்களில் செறிந்திருந்தன. ஸோ இது குறை அடர்த்தி கிடையாது. ஓகேங்களா? அதிக அடர்த்தி கொண்ட ஒரு ஒற்றை பருப்பொருட்களில் செறிந்திருந்தது. ஃபோர்த்து பாருங்கள். அண்டத்தில் உள்ள அனைத்து பொருட்களும் பெருவெடிப்பின் போது தோன்றிய அடிப்படை தனிமங்களான ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் ஆகியவற்றால் ஆனது. ஓகேங்களா? ஸோ இது ஆன்சர் கரெக்டு தான். ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் வாயுக்களால் ஆனது. ஓகேங்களா? ஸோ இதில் ஆப்ஷன் 4 கொடுக்காம விட்டுட்டேன். ஸோ இதில் 4 வரும். ஓகேங்களா? 1, 3, 4 சரி. 17வது விஷயம் பாருங்க. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மட்டும்தான். அதாவது எதுவும் இல்லை. அப்போ எல்லாமே கரெக்டு தான். ஆப்ஷன் ஏ பாருங்கள். ஆக்சிஜன், கார்பன், கால்சியம், இரும்பு, சிலிக்கான் உள்ளிட்ட ஏனைய தனிமங்கள் அனைத்துமே விண்மீன்களை உள்ளடக்கத்தில் உள்ளன. ஓகேங்களா? அதே மாதிரி விண்மீன்கள் அனைத்திலும் ஒன்றாக இணைக்கும் ஈர்ப்பு விசையால் இந்த தனிமங்கள் அனைத்தையும் அவற்றிலே ஈர்த்து வைத்துள்ளது. இந்த விண்மீன்கள் வெடித்து சிதறும் போது அத்தனிமங்கள் வெளியிடப்படுகின்றன. ஸோ விண்மீன் திரள் அப்படின்னா என்ன அப்படின்னா வாயு, தூசு, கோடிக்கணக்கான விண்மீன்கள் மற்றும் அவற்றில் உள்ள சூரிய மண்டலங்கள் தான் நம்ம விண்மீன் திரள் அப்படின்னு சொல்கிறோம். 18வது விஷயம் பாருங்க. நமது அண்டத்தில் சுமார் டேஸ் விண்மீன் திரள்கள் உள்ளதாக கருதப்படுகிறது. ஆப்ஷன் ஏ 100 பில்லியன். 100 பில்லியனா 10^11. ஓகேங்களா? 100 பில்லியன். 19வது விஷயம். அண்டத்தின் அளவு டேஸ் முதல் டேஸ் வரையிலான விண்மீன்களை கொண்ட அளவு உடையது. ஆப்ஷன் பி 100 மில்லியன் முதல் 100 ட்ரில்லியன். ஸோ இந்த மில்லியன், ட்ரில்லியன், பில்லியன், ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 100 மில்லியன் அப்படின்னா 10^11 முதல் 100 ட்ரில்லியன் 10^14. 20வது விஷயம். பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? ஸோ ஆப்ஷன் ஏ மட்டும் தவறு. விண்மீன் திரள்கள் அனைத்தும் ஒத்த வடிவம் உடையது. ஒத்த கிடையாது, வேறுபட்ட விண்மீன் திரள்கள் எல்லாமே வேறுபட்ட வடிவம் உடையது. ஆப்ஷன் பி பாருங்கள். விண்மீன் திரள்கள் அமைப்பின் வடிவத்தை பொறுத்து சுருள் திரள், நீள்வட்ட திரள் மற்றும் வடிவமற்ற திரள் என 3 வகையாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. விண்மீன் திரள்கள் தனியாகவோ, இரட்டையாகவோ, தொகுதியாகவோ, பெருந்தொகுதியாகவோ காணப்படுகிறது. தொகுதியாக உள்ள திரள்கள் ஒன்றோடொன்று செயல்வினை புரிவதுடன் சில வேளைகளில் இணையவும் செய்கின்றன. 21வது விஷயம். விண்மீன் திரள்கள் வெளிவிடும் மொத்த கதிர்வீச்சில் குறைந்த அளவே ரேடியோ கதிர்வீச்சுக்கள் இருந்தால் அவற்றை டான்ஸ் விண்மீன் திரள்கள் எனலாம். ஆப்ஷன் பி இயல்பு விண்மீன் திரள்.
22வது கொஸ்டின் பால்வெளி விண்மீன் திரள் என்ற நமது விண்மீன் திரள் டேஸ் வடிவத்தில் இருக்கும் இயல்பு விண்மீன் திரளாகும். ஆப்ஷன் ஏ சுருள். பால்வெளி விண்மீன் திரள் என்ற நமது விண்மீன் திரள் வந்து சுருள் வடிவத்தில் இருக்கும் இயல்பு விண்மீன் திரளாகும். 23வது கொஸ்டின் பால்வெளி விண்மீன் திரள் மையத்தில் டேஸ் ஆகவும் விளிம்புகளில் டேஸ் ஆகவும் காணப்படுகிறது. ஸோ மையத்தில் பார்த்திங்கன்னா தடித்தும் விளிம்புகளில் மெலிந்தும் காணப்படுகிறது. ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். இதன் விட்டம் பார்த்திங்கன்னா 105 ஒளி ஆண்டுகள் ஆகும். இதன் தடிமன் மையத்தில் வந்து 5000 ஒளி ஆண்டாகும். சூரியன் இருக்கும் இடத்துல வந்து 1000 ஒளி ஆண்டாகும். விளிம்புகளில் வந்து 500 ஒளி ஆண்டுகள் ஆகும். திரளின் மையத்திலிருந்து சூரியன் 27000 ஒளி ஆண்டுகள் தொலைவில் உள்ளது. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 24வது கொஸ்டின் பாருங்க, நமக்கு அருகில் உள்ள அடுத்த விண்மீன் திரளின் பெயர் என்ன? ஆப்ஷன் பி ஆண்ட்ரோமேடா. இது பார்த்திங்கன்னா 2 × 10⁶ ஒளியாண்டு தொலைவில் வந்து அமைந்துள்ளது. 25வது கொஸ்டின் பாருங்க, பூமி இயங்கும் வேகம் என்ன? ஆப்ஷன் சி 30 km/வினாடி. 26வது கொஸ்டின், பூமி இயங்கும் வேகத்தில் சென்றால் கூட நாம் ஆண்ட்ரோமேடாவிற்கு செல்ல எத்தனை ஆண்டுகள் தேவைப்படும்? சரியான விடை ஆப்ஷன் 25 பில்லியன் ஆண்டுகள். அதாவது பூமியிலிருந்து ஆண்ட்ரோமேடாவின் தொலைவை வந்து 25 மில்லியன் ஒளியாண்டுகளாகும். பால்வண்ண பட்டை போல் இருப்பதால் இது வந்து பால்வெளி திரள் அப்படின்னு அழைக்கப்படுது. 27வது கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளில் பால்வெளி திரளை பற்றிய தவறான கூற்று எது? ஆப்ஷன் ஏ தான் தவறு. இதில் சுமார் 10 பில்லியன் இருக்குது, 10 கிடையாது, 100 பில்லியன்கள் உள்ளன பால்வெளி திரளில். இதன் விட்டம் பார்த்திங்கன்னா 1,00,000 ஒளியாண்டுகள் ஆகும். இதன் மையத்திலிருந்து சுமார் 25,000 ஒளியாண்டுகள் தொலைவில் நமது சூரிய மண்டலம் வந்து அமைந்துள்ளது. நமது விண்மீன் திரள்கள் மையத்தை சுற்றி வர சூரியன் வந்து 250 மில்லியன் ஆண்டுகள் வந்து எடுத்துக்கொள்கிறது. 28வது கொஸ்டின், ஒரு இருண்ட இரவில் சுமார் டேஸ் விண்மீன்களை நமது கண்களால் காண முடியும். ஸோ ஒரு இருண்ட இரவில் வந்து சுமார் வெறும் விண்மீன்களை வந்து நமது கண்களால் காண முடியும். எத்தனை விண்மீன்கள்? ஆப்ஷன் ஏ 3000 விண்மீன்கள். எவ்வளவு விண்மீன்கள் உள்ளன என்பது தெரியாது. அண்டத்தில் பார்த்திங்கன்னா 100 பில்லியன் திரள்கள் இருக்குது. ஒவ்வொன்றிலையும் 100 பில்லியன் விண்மீன்களுக்கும் அதிகமாக வந்து இருக்கலாம். 29வது கொஸ்டின், விண்மீன்களை பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? ஸோ ஆப்ஷன் டி தவறு. டி பாருங்க, வெப்பமானது விண்மீன்கள் ஆரஞ்சு அல்லது சிவப்பு நிறமாகவும் குளிர்வான விண்மீன்கள் வந்து வெண்மையாகவும் அல்லது நீளமாகவோ தோன்றும் அப்படின்றது. ஸோ அது அப்படியே உல்டாவாக மாறி இருக்குது. அதாவது வெப்பமான விண்மீன்கள் பார்த்திங்கன்னா வெண்மையாகவோ அல்லது நீல நிறமாகவோ இருக்கும். ஓகேங்களா. இதே குளிர்வான விண்மீன்கள் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு அல்லது சிவப்பு நிறத்தில் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ராங்காக இருக்குது. ஆப்ஷன் ஏ பாருங்கள், விண்மீன்கள் தனியாக இருப்பது போல தோன்றினாலும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இணைந்தே காணப்படும். அவை அண்டத்திற்கு வெளிச்சமாக தெரிவதற்கு காரணம் அவற்றின் வெப்பம் மற்றும் பூமியிலிருந்து அவற்றின் தொலைவும் ஆகும். வெப்பநிலையை பொறுத்து விண்மீன்கள் வெவ்வேறு வண்ணங்களில் வந்து தோன்றலாம். ஸோ அந்த வெப்பநிலையை பொறுத்து விண்மீன்களோட வண்ணங்கள் வந்து வெவ்வேறாக வந்து காணப்படும். கொஸ்டின், கூற்று காரணம். கூற்று பாருங்கள், ஒரு விலங்கையோ உயிரினத்தையோ குடும்பத்தையோ பொருட்களையோ குறிக்கும் விண்மீன்களின் குழுக்கள் வந்து நட்சத்திர கூட்டங்கள் எனப்படும். ஆட்டுக்கிடா காரணம், ஆட்டுக்கிடா, மிதுனம், சிங்கம், சூரியன், தேர் மற்றும் கேசியோபியா போன்றவை சில நட்சத்திர கூட்ட வடிவங்களாகும். இதுவரை ஏற்றுக்கொள்ளப்பட்டவை வந்து 88 கூட்டங்களாகும். சரியான விடை கூற்றும் சரி, காரணமும் சரிதான். ஸோ நட்சத்திரம் நம்ம வானத்தில் பார்க்கும்போது நட்சத்திரம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில அந்த வடிவத்தில் இருக்கும். ஓகேங்களா. அதை பார்த்துருப்பீங்க. ஒரு சில அந்த வடிவத்தில் தோன்றும். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. 31வது விஷயம் பாருங்க, லத்தீன் மொழியில் ஷோல் என்ற கிரேக்க மொழியில் ஹீலியோஸ் என்றும் அழைக்கப்படுவது எது? ஸோ லத்தீன் மொழியில் வந்து ஷோல் அப்படின்னும் கிரேக்க மொழியில் ஹீலியோஸ் அப்படின்னும் அழைக்கப்படுவது எது? ஆப்ஷன் டி சூரியன். 32வது விஷயம், நடுத்தர அளவுடைய நட்சத்திரமான சூரியன் மிக அதிக வெப்பமுள்ள சூழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு டேஸ் பந்து ஆகும். ஆப்ஷன் சி வாயு பந்து. 33வது விஷயம், சூரியனின் முகக்கால் பகுதி டேஸ் வாயுவாலும் கால் பகுதி பார்த்திங்கன்னா டேஸ் வாயுவாலும் முறையே நிரம்பியுள்ளது. ஆப்ஷன் ஏ ஹைட்ரஜன்,
முகக்கால் பகுதி பார்த்திங்கன்னா ஹைட்ரஜனும், கால் பகுதி வந்து ஹீலியம் வாயுவாலையும் வந்து நிரம்பி இருக்கிறது. சூரியன் பூமியை விட மில்லியன் மடங்கு வந்து பெருசு. ஓகேங்களா, அது எல்லாருக்குமே தெரியும். சூரியன் வந்து பூமியை விட மில்லியன் மடங்கு பெரியது. 34 வருஷம் எத்தனை ஆண்டுகளுக்கு மேலாக பூமி உட்பட கோள்களும் சிறுகோள்களும் வால்விண்மீன்களும் விண்கற்களும் பிற சிதைவு பொருட்களும் சூரியனை சுற்றி வருகின்றன. இது பார்த்திங்கன்னா சிதைவு பொருட்கள். ஓகேங்களா. ஆப்ஷன் சி 4.6. ஸோ 4.6 பில்லியன் வரும். ஓகேங்களா, பில்லியன். 35 வருஷம் சூரியனின் புறப்பரப்பு வெப்பநிலை எவ்வளவு? சரியான ஆப்ஷன் சி 5500 டிகிரி செல்சியஸ் முதல் 6000 டிகிரி செல்சியஸ் வரை. இதோட விட்டம் பார்த்திங்கன்னா 13,92,000 கிலோமீட்டரும், அதாவது 1,192,000 கிலோமீட்டரும். இதனுடைய பருமன் வந்து பூமியை போல் 1.3 மில்லியன் மடங்கும். பூமியிலிருந்து அதன் தொலைவு பார்த்திங்கன்னா 150 மில்லியன், அதாவது 15 கோடி கிலோமீட்டர் ஆகும். சுற்றுப்பாதை விசையில் பார்த்திங்கன்னா பூமியை போல் 28 மடங்கும் இருக்குது. இதோட வெப்பநிலை 1.5 மில்லியன் டிகிரி செல்சியஸ் ஆகும். பொதிந்துள்ள பொருட்கள் பார்த்திங்கன்னா 75% ஹைட்ரஜன் ப்ளஸ் 25% ஹீலியன் ப்ளஸ் 70 தனிமங்களையும் கொண்டுள்ளது. 36 வருஷம் பாருங்கள். சூரியன் ஒரு வான்கோளம் என்பதால் நடுவரை பகுதி டேஸ் நாட்களுக்கு ஒரு முறையும் துருவ பகுதி டேஸ் நாட்களுக்கு ஒரு முறையும் சுழல்கிறது. ஆப்ஷன் ஏ 25.4 to 36. 37 வருஷம் சூரியனிலிருந்து வெளியேறும் ஆற்றலில் பெரும்பகுதி டேஸ் ஒளியாகவும் டேஸ் கதிர்வீச்சாகவும் காணப்படுகிறது. ஆப்ஷன் டி கண்ணூறு. சூரியனிலிருந்து வெளிவரும் ஆற்றலின் பெரும்பகுதி பார்த்திங்கன்னா கண்ணூறு ஒளியாகவும் அகச்சிவப்பு கதிர்வீச்சாகவும் காணப்படுகிறது. அவற்றிலிருந்து நாம் வெப்பமாக உணர்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம வெப்பமாக வந்து உணர்கிறோம். 38 வருஷம் பாருங்கள். பால்வெளி வீதியின் மொத்த சுற்றளவான 1,00,000 ஒளியாண்டு தொலைவை கடக்க சூரியன் எடுத்துக்கொள்ளும் ஆண்டு. ஆப்ஷன் ஏ 200 மில்லியன். ஒவ்வொரு நாளும் பூமியை நோக்கி சூரியன் வெளியிடும் ஆற்றல் பார்த்திங்கன்னா குவாட்ரிலியன் திறன், அதாவது 120 ட்ரில்லியன் ஆகும். 126 ட்ரில்லியன் ஆகும். 39 வருஷம் வானுலகத்தில் எத்தனை நாட்களுக்கு சூரியனை நம்மால் காண இயலாது? ஆப்ஷன் பி 186 நாட்கள். 40 வருஷம் உலகம் முழுவதும் உள்ள மனிதர்கள் பயன்படுத்தும் ஆற்றலை போல பூமியின் பரப்பை நோக்கி வந்தடையும் சூரியனின் ஆற்றல் டேஸ் மடங்கு ஆகும். ஆப்ஷன் சி 6000 மடங்கு. 41 வருஷம் பூமியிலிருந்து வெறும் கண்களால் நாம் எத்தனை விண்மீன்களை பார்க்க முடியும்? ஆப்ஷன் சி 6000. 42 வருஷம் சூரியனிலிருந்து வெளிவரும் கதிர்வீச்சு அதிக செறிவுடன் காணப்படும் நிறம் எது? ஆப்ஷன் சி பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறம். அதாவது செறிவு வேறு ஒளிச்சிதறல் வேறு. நீலம் மற்றும் ஊதா அதிகமாக சிதறல் அடையும், சிவப்பு குறைவாக சிதறல் அடையும். 43 வருஷம் பூமி சூரியனை சுற்றி வரும் சுற்று காலம் எவ்வளவு? ஆப்ஷன் பி 365.30 நாட்கள். அதாவது நெப்டியூன் பார்த்திங்கன்னா 164.80 நாட்கள். ஓகேங்களா. பூமி சூரியனை சுற்றி வர்றது வந்து 365.30 நாட்கள். நெப்டியூன் பார்த்திங்கன்னா 164.80 நாட்கள். 44 வருஷம் புதன்கோளில் ஒரு நாள் என்பது டேஸ் புவி நாட்கள் ஆகும். ஆப்ஷன் ஏ 58.65. அதாவது புதனில் ஒரு நாள் வந்து 59 × 24 கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 1416 மணி நேரமாகும். பல்வேறு கோள்களின் புவி நாட்கள் பார்க்கலாம். அதாவது வெள்ளி பார்த்திங்கன்னா 243 நாட்களும், பூமி 23.93 மணி நேரமும், செவ்வாய் பார்த்திங்கன்னா 24.62 மணியும், வியாழன் 9.92 மணி, சனி பார்த்திங்கன்னா 10.23, யுரேனஸ் 17, நெப்டியூன் 18. 45 வருஷம் உட்புற சூரிய மண்டலத்தில் காணப்படும் கோள்களில் தவறானது எது? ஆப்ஷன் டி சனி. 46 வருஷம் சனி கோளிற்கும் யுரேனஸ் கோளிற்கும் உள்ள தொலைவு பூமிக்கும் செவ்வாய்க்கும் உள்ள தொலைவை விட டேஸ் மடங்கு அதிகம். எத்தனை மடங்கு அதிகம்? ஆப்ஷன் ஏ 20 மடங்கு. 47 வருஷம் உட்புற சூரிய மண்டலத்தில் காணப்படும் கோள்களின் புறப்பரப்பு தினப்பான்றை மேலோட்டினால் அமைத்துள்ளதால் அவை டேஸ் என அழைக்கப்படுகிறது.
ஆப்ஷன் சி நிலக்கோள்கள், பாறைக்கோள்கள். 48 வருஷம் பாருங்க. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. உட்புற சூரிய மண்டலத்தில் உள்ள கோள்கள் ஒப்பீட்டளவில் சூரியனை மெதுவாக சுற்றி வருகின்றன. வெளிப்புற சூரிய மண்டலத்தில் உள்ள கோள்கள் ஒப்பீட்டளவில் சூரியனை வேகமாக சுற்றி வருகின்றன. ஸோ 2 ஆப்ஷன் பி 2 கூற்றுமே தவறு. உட்புற சூரிய மண்டலத்தில் உள்ள கோள்கள் ஒப்பீட்டளவில் சூரியனை வேகமாக சுற்றி வரும். ஓகேங்களா. அதே மாதிரி வெளிப்புற சூரிய மண்டலத்தில் உள்ள கோள்கள் ஒப்பீட்டளவில் சூரியனை மெதுவாக சுற்றி வரும். 49 வெளிப்புற சூரிய மண்டலத்தில் உள்ள கோள்கள் ஹைட்ரஜன், ஹீலியம் உள்ளிட்ட பிற வாயுக்களால் நிரம்பியுள்ளதால் அவை டேஸ் என்று அழைக்கப்படுகின்றது. ஆப்ஷன் சி வாயுக்கோள்கள், வாயு பெருங்கோள்கள். 50 வளையங்கள் காணப்படும் கோள்கள் எது? ஆப்ஷன் பி வெளிப்புற கோள்கள். ஸோ இந்த வளையங்கள் அப்படின்னா அது பனியால் மூடப்பட்ட பாறை துண்டுகளை கொண்டுள்ளது. 57 சூரியனுக்கு மிக அருகிலான வாயுக்கோள் எது? ஆப்ஷன் ஏ வியாழன். 52 மற்ற எந்த கோள்களையும் விட சூரியன் மிக வேகமாக சுற்றி வருவது எது? ஆப்ஷன் டி புதன். இதன் சுற்றளவு பார்த்திங்கன்னா 87.97 புவி நாட்களாகும். சிறியது மற்றும் மங்கலானது கிழக்கு அல்லது மேற்கு திசையின் கீழ்வானத்தில் மட்டுமே இதை காண முடியும். 53 மற்ற கோள்களை காட்டிலும் தன்னைத்தானே மிக வேகமாக சுற்றி கொள்ளும் கோள் எது? ஆப்ஷன் சி வியாழன். 54 கிட்டத்தட்ட பூமியின் அளவை ஒத்த ஒரு சிறப்பு கோள் எது? ஆப்ஷன் பி வெள்ளி. 55 சூரிய மண்டலத்தில் காணப்படும் கோள்களிலேயே வெள்ளி இது பார்த்திங்கன்னா அதிக வெப்பநிலை கொண்டதாக இருக்கும். இரவில் பார்த்திங்கன்னா நிலவிற்கு பிறகு அதிக பிரகாசமான வான்பொருளாக வெள்ளி அமைந்துள்ளது. 57 வெள்ளியில் ஒரு நாள் என்பது அதனுடைய ஒரு டேஸை விட நீண்டது. ஆப்ஷன் சி ஆண்டை விட, அதாவது அதனுடைய ஒரு ஆண்டை விட நீண்டது. வெள்ளியில் ஒரு நாள் பார்த்திங்கன்னா 243 புவி நாளாகவும் ஒரு ஆண்டு 224.7 புவி நாளாகவும் இருக்குது. 57 வெள்ளிக்கோளில் சூரியன் மேற்கில் தோன்றி கிழக்கில் மறையும். வெள்ளிக்கோளில் பார்த்திங்கன்னா சூரியன் மேற்கில் தோன்றி கிழக்கில் மறையும். கிழக்கு அல்லது மேற்கு திசையின் கீழ்வானத்தில் மட்டுமே இவற்றை காண முடியும். 58 உயிர் வாழ தேவையான சரியான வெப்பநிலை, ஓசோன் போன்றவை காணப்படும் கோள் எது? ஆப்ஷன் சி பூமி. 59 பூமியில் பருவநிலை மாற்றங்கள் ஏற்படுவதற்கான காரணம் என்ன? ஆப்ஷன் பி பூமியின் சுற்று அச்சு அதன் சுற்றுத்தளத்திலிருந்து சற்று சாய்வாக இருப்பதால் தான் பூமியில் பருவநிலை மாற்றங்கள் ஏற்படுகிறது. 60 பூமியில் 60 கிலோகிராம் எடையை கொண்ட ஒருவர் சூரியனில் டேஸ் கிலோகிராம் எடையை கொண்டிருப்பார். ஆப்ஷன் சி 1680. 62 புவியின் சுற்று அச்சிற்கு டேஸாக அமைந்துள்ளது. துருவ விண்மீன் ஒரே இடத்தில் நகராமல் உள்ளது போல் தோன்றுகிறது. ஆப்ஷன் ஏ நேராக புவியின் சுற்று அச்சிற்கு நேராக அமைந்துள்ளது. துருவ விண்மீன் ஒரே இடத்தில் நகராமல் உள்ளது போல் தோன்றுகிறது. 62 புவியின் எந்த அரைக்கோளத்திலிருந்து துருவ விண்மீன் தெரிவதில்லை? ஆப்ஷன் டி தெற்கு. 63 சிவப்பு கோள் என அழைக்கப்படும் கோள் எது? ஆப்ஷன் சி செவ்வாய். புவியின் சுற்றுப்பாதைக்கு வெளியே உள்ள முதல் கோள் எதுனாலும் செவ்வாய் தான். 64 எத்தனை ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி செவ்வாய் கோளானது புவிக்கு மிக அருகில் வந்ததால் அதனை நம்மால் நன்கு காண முடிந்தது? ஆப்ஷன் சி 2003ஆம் ஆண்டு. 350 × 10⁶ கிலோமீட்டர் தொலைவில் இருந்து 60,000 ஆண்டுகளுக்கு பிறகு செவ்வாய்க்கோள் நம் புவிக்கு மிக அருகில், அதாவது 55.7 × 10⁶ கிலோமீட்டர் தொலைவில் இருந்துச்சு. 65 டேஸாம் ஆண்டு
மீண்டும் செவ்வாய் பூமிக்கு மிக அருகில் வரும்? ஆப்ஷன் பி 2287 ஆண்டு. 66 செவ்வாயின் இரு இயற்கை துணைக்கோள்கள் யாவை? ஆப்ஷன் சி டிமோஸ் போபோஸ். ஒரு கோளின் இயற்கை துணைக்கோள்களுக்கு நிலவு என்று பெயர். ஆகவே செவ்வாய்க்கு 2 நிலவுகள் உள்ளன. ஒரு வருடம் பார்த்திங்கன்னா 686.96 புவி நாட்கள் ஆகும். 67 கோள்களிலேயே மிக பெரியதும் புவியை விட 11 மடங்கு பெரியதும் 318 மடங்கு எடையும் கொண்ட கோள் எது? ஆப்ஷன் சி வியாழன். ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா பெருங்கோள் அப்படின்னு சொல்லுவோம். 68 வியாழனில் உள்ள வாயு வளையங்கள் மற்றும் நிலவுகளின் எண்ணிக்கை எத்தனை? ஆப்ஷன் பி 3,65. 69 சூரிய மண்டலத்திலே மிகப்பெரிய நிலவான வியாழனின் நிலவு எது? ஆப்ஷன் பி காணிமீடு. வியாழனில் ஒரு வருடம் பார்த்திங்கன்னா 11.862 புவி வருடங்கள் ஆகும். 70 வளையங்களுக்கு பெயர் போன சனிக்கோள் எந்த நிறத்தில் காணப்படும்? ஆப்ஷன் டி மஞ்சள். வியாழனுக்கு அடுத்த மிகப்பெரிய கோள் இந்த சனிக்கோள் தான். சனியின் சுற்றறி காலம் பார்த்திங்கன்னா 10.7 மணி நேரம். 71 சனியின் சுற்றுக்காலம்? ஆப்ஷன் பி 29.46 புவி வருடம். 72 சனியில் உள்ள 60 நிலவுகளில் மிகப்பெரியது எது? ஆப்ஷன் ஏ டைட்டன். 73 சூரிய மண்டலத்தில் மேகங்களுடன் கூடிய ஒரே நிலவு எது? ஆப்ஷன் ஏ டைட்டன் தான். 74 சனியின் அடர்த்தி பூமியை விட எத்தனை மடங்கு குறைவு? ஆப்ஷன் சி 30 மடங்கு. 75 குளிர்மிகு வாயு பெருங்கோள் எனப்படுவது எது? ஆப்ஷன் பி யுரேனஸ். இது பெரிய தொலைநோக்கியால் மட்டுமே நம்மளால் பார்க்க முடியும். 77 யுரேனஸ் உருண்டோடுவது போல் தோன்ற காரணம் என்ன? ஆப்ஷன் பி மிகவும் சாய்ந்த சுழலச்சு. இதோட சுழற்சி காலம் பார்த்திங்கன்னா 17.2 மணி. சுற்றுக்காலம் 84 புவியாண்டுகள். 77 யுரேனஸின் அச்சின் அசாதாரண சாய்வின் காரணமாக இதன் பகல் இரவு காலம்? ஆப்ஷன் டி 42 ஆண்டுகள். 78 மிகவும் காற்று வீசக்கூடிய கோள் எது? ஆப்ஷன் பி நெப்டியூன். பச்சை நிற விண்மீன் போன்றும் காட்சியளிக்கும் கோள் எதுனா நெப்டியூன் தான். 79 எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ப்ளூட்டோ நெப்டியூனின் சுற்றுப்பாதையை கிடைக்கிறது? ஆப்ஷன் சி 248 ஆண்டுகள். ஸோ இந்நிலை 20 ஆண்டுகளுக்காக தொடர்கிறது. 80 நெப்டியூனின் 13 நிலவுகளின் மிகப்பெரியது மற்றும் சூரிய மண்டலத்தில் கோளின் சுற்றுப்பாதைக்கு எதிர் திசையில் சுற்றும் ஒரே நிலவு எது? ஆப்ஷன் டி டைட்டான். 87 பின்வரும் நூற்றில் எது விண்மீன்களின் வகை அல்ல? ஆப்ஷன் ஏ ஒற்றை மற்றும் ஓரிருப்பு விண்மீன்கள். விண்மீன் திரளில் சூரியனை போன்ற ஒற்றை விண்மீன்கள் ஒரு சில மட்டுமே உள்ளன. 82 பொது ஏற்பு மையத்தை பொறுத்து நிலையான சமநிலையில் சுற்றி வரும் விண்மீன் கோள்கள் எது? ஆப்ஷன் ஏ இரட்டை விண்மீன்கள். 83 சில விண்மீன்கள் பகலிலும் தெரியும் அளவிற்கு திடீரென மிக அதிக பொலிவை பெற்று பிறகு சிறிது சிறிதாக மங்கிவிடும். இவ்வகை விண்மீன்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் டி ஒளி முகில்கள், பேரொளி முகில்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. இதே பொலிவு மாறு விண்மீன்கள் அப்படின்னா தோற்றப்பொழிவு மாறிக்கொண்டே இருக்கும். ஓகேங்களா, இதை தான் பொலிவு மாறு விண்மீன்கள் அப்படின்னு சொல்லுவோம். 84 சிரியஸ், அதை வியாதான்னு சொல்லுவோம். கேனோபஸ் அகஸ்தி, ஸ்பைக்கா சித்திரா, ஆர்க்ரஸ் பார்த்திங்கன்னா சுவாதி, போலரிஸ் துருவா என பெயரிடப்பட்டுள்ள விண்மீன்களை காண முடியும் நேரம்? ஆப்ஷன் பி இரவு நேரத்தில் தான் காண முடியும். 85 சூரியனுக்கு அடுத்து பூமிக்கு அருகில் உள்ள விண்மீன் இது? ஆப்ஷன் பி ஆல்ஃபா சென்டாரி. ஒரு வானியல் அலகு என்பது என்ன?
ஆப்ஷன் சி 1.496 × 10^11 மீட்டர். 87வது கொஸ்டின் சூரியனின் ஒளி பூமியை வந்தடையும் எடுத்துக்கொள்ளும் நேரம். ஆப்ஷன் சி 8 நிமிடங்கள் 20 நொடிகள். 88வது கொஸ்டின் சூரியன் தன்னை பற்றி டேஸிலிருந்து டேஸாக சுழல்கிறது. ஆப்ஷன் பி கிழக்கிலிருந்து மேற்காக சுழல்கிறது. 89வது கொஸ்டின் பொலிவான தட்டு போன்ற இருக்கும் சூரியனின் மையப்பகுதி டேஸ் எனப்படும். ஆப்ஷன் டி ஒளிமண்டலம். 90வது கொஸ்டின் ஒளிமண்டலத்தின் வெப்பநிலை எவ்வளவு? பி 14 × 10^6 K. 92வது கொஸ்டின் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் நில ஒளி வடக்கு வானில் எவ்விடத்தில் 7 விண்மீன்கள் சேர்ந்த குழுவை காணலாம்? ஆப்ஷன் ஏ கரடி. 92வது கொஸ்டின் பால்வெளி விண்மீன் திரளில் விண்மீன்கள் ஊடு வெளியில் நிரம்பியுள்ள புழுதி துகள்களும் வாயுக்களும் டேஸ் எனப்படும். ஆப்ஷன் டி விண்மீன் ஊடு பருப்பொருள். 93வது கொஸ்டின் விண்மீன் ஊடு பருப்பொருளில் சுமார் டேஸ் % ஹைட்ரஜன் உள்ளது. ஆப்ஷன் ஏ 90%. 94வது கொஸ்டின் டேஸ் விசையின் காரணமாக விண்மீன் திரளில் உள்ள விண்மீன்கள் ஒன்றிணைந்து கூட்டமாக உள்ளதை விண்மீன் கொத்துக்கள் எனலாம். ஆப்ஷன் சி பரிமாற்று ஈர்ப்பு விசை. விண்மீன் திறனினுள் தான் விண்மீன் கொத்துக்கள் இருக்கும். ஸோ விண்மீன் திரளில் தான் பார்த்திங்கன்னா விண்மீன் கொத்துக்கள் இருக்கும். 95வது கொஸ்டின் எத்தனை விண்மீன்கள் இருக்கும் கூட்டத்தை திரளியல் விண்மீன் கொத்து எனலாம்? ஆப்ஷன் ஏ 100 முதல் 1000 வரை. 96வது கொஸ்டின் எத்தனை விண்மீன்கள் இருக்கும் கூட்டத்தை சிறுகோள் விண்மீன்கள் கொத்து எனலாம்? ஆப்ஷன் பி 10,000. 97வது கொஸ்டின் பால்வெளி விண்மீன் திரளில் உள்ள அனைத்து விண்மீன்களுமே மையத்தை சுற்றி வருவதற்கு எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை என வட்டத்தில் சுற்றி வருகின்றன? ஆப்ஷன் சி 3000 மில்லியன். 99வது கொஸ்டின் பல விண்மீன்களில் ஒன்றான நமது சூரியன் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை பால்வெளி திரளின் மையத்தை சுற்றி வருகிறது? ஆப்ஷன் பி 250 மில்லியன். 99வது கொஸ்டின் பால்வெளி விண்மீன் திரளின் நிறை சுமார் டேஸ் கிலோகிராம் என கணக்கிடப்படுகிறது? ஆப்ஷன் டி 3 × 10^41. 100வது கொஸ்டின் அண்டத்தின் தோற்றம் பற்றி விளக்கும் 3 கொள்கைகளில் தவறானது எது? ஆப்ஷன் சி அழிவின்மை கொள்கை. இது வராது. மற்றபடி பெருவெடிப்பு கொள்கை, துடிப்பு கொள்கை, நிலைமாற கொள்கை. ஸோ இதெல்லாம் அண்டத்தில் தோற்றம் பற்றி விளக்கும் 3 கொள்கை. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த பேரண்டத்தின் இயல்புலேருந்து நம்ம 100 கொஷின்ஸ் பார்த்துருப்போம். ஸோ அந்த மெட்டீரியல்லே பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். ஸோ அதை படிச்சிருந்தீங்க அப்படின்னா 100 கொஸ்டினுக்குமே நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு நெக்ஸ்ட்டு டாபிக் சயின்ஸில் நெக்ஸ்ட்டு டாபிக் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.